வணக்கம். இப்போ மிதுன லக்னத்தில் 7ஆம் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு ஜாதகம் சொல்கிறேன். ஏன்னா அந்த பழைய வீடியோவில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல முடிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு இது கால் வந்ததால். இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்கிறது, லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது, தனுசு வீட்டில் இருப்பது மிக சிறப்பான யோகம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும், அமோகமாக இருக்கும். புதன் வீட்டில் இருக்க புதன் புத்தி கூர்மை, தெளிவு ஜாஸ்தி, மனைவியால் ஆதாயம், மனைவி நல்லா அன்பாக பழகுவாங்க, பாசமாக இருப்பாங்க, மனைவி உறவு நல்லாயிருக்கும், மனைவியோட ரிலேஷன், மனைவியோ கணவனோ, இது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கு, பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கு, அவங்களோட மாமனார் குடும்ப உறவுகள் எல்லாம் நல்லாயிருக்கும், அன்பு பாசமாக நல்லாயிருக்கும், நல்ல ஒரு உறவு இருக்கும், ஆதாயம் இருக்கும், வேலைக்கு போவாங்க, சம்பாதிச்சு கொடுப்பாங்க, திறமைசாலியாக இருப்பாங்க, அவங்களால நிறைய விஷயங்களும் இருக்கும். சமுதாயத்தை நல்லா பழகுவாங்க. ஒரு வேளை யாராவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் மூலம் வருமானம் வரும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல ஆதாயம் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் 7 புதன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் கஸ்டமர் மூலமாக நல்ல வருமானம் இருக்கும். அவங்களுக்கு திறமையாக நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் எடுத்து சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுப்பாங்க, அதை புரிஞ்சு உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து மிக சிறப்பான யோகம். வீடு 4க்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறது மிக சிறப்பான யோகம். மனைவி வழியால் சொத்து சுகம் வீடு வாகன யோகம் அமையும் ஏற்படும். அதே மாதிரி கணவனாக இருந்ததுன்னா கணவர் ஜாதகத்தில் புதன் இருந்தாலும் மனைவி வழியால் ஏற்படும், மனைவி ஜாதகத்தில் இருந்தாலும் கணவர் வழியால் அந்த அமைப்பு ஏற்படும். பொதுவாக ஜாதகத்தில் 7ஆம் மிதுன லக்னக்காரன் குரு மரகாதிபதி, குரு மறைந்தால் நல்லது. 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும், மிகுந்த யோகம். இல்லைனா 3, 6, 10, 11 இருந்தால் குரு மறைந்து நல்லது. குரு லக்னத்தை பார்க்குறது நல்லது. ஆனால் குரு 7ஆம் இடத்துல இருந்து புதன் அங்கே இருந்தால் ஜாதகருக்கு அவஸ்தை, தொல்லை, மனப்பிரச்சனை, சில சிக்கல்கள், முன்னேற்ற தடை, சில விஷயங்கள் ஏற்படும். அது ரொம்ப பெருசாக பாதிக்காது. ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் சிரமப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். முதல்ல சாமர்த்தியமாக போயிடுவீங்க, அங்கே போனால் ஏதாவது சங்கடம் இருக்கும். அதனால் ஜாதகத்தில் மிதுன லக்னக்காரங்களுக்கு குரு புதன் சேர்க்கை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் குரு புதன் சேர்க்கை எவ்வாறு இயங்கும்னு. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கலாம், அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜாதகத்தில் புதன் தனித்து இருக்கிறது மிக சிறப்பான யோகம். சுக்கிரன் சம்மந்தப்படும் புதனோட சுக்கிரன் சம்மந்தப்படும் போது மிகுந்த யோகம், அது ஒரு நன்மையாகும். புதனோட சுக்கிரன் ராகு சம்மந்தப்படும் போது அது யோகம். ஏன்னா குரு வீட்டில் ராகு இருக்கும்போது யோகமான ராகு. பொதுவாக ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் மிக சிறந்த ராகு சொல்லப்படுது. தனுசு மீனத்திலே ராகு இருக்கிறது. குருவை போல ராகு இருப்பார், நன்மையும் செய்வார். ஸோ அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதனோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சுப கிரகங்கள் ஏற்படும் போது மிக உன்னதமான பலன்களை செய்வார். ஜாதகத்தில் மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து ஜென்ம எதிரி பாவி. அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலும் புதனோட கனெக்ட் ஆகக்கூடாது. புதனோட கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் நல்லது. லக்னாதிபதியை பாதிப்பு உண்டாக்க மாட்டார். லக்னாதிபதிங்கிறது தலைப்பகுதி, மனிதனோட தலைப்பகுதி. கோபம், ஆக்ரோஷம். செவ்வாய் வந்து முன்கோபக்காரி, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்ய நினைக்கிற எண்ணம் கொண்டவர், வேகமாக பேசக்கூடியவர், அக்ரஸிவாக இருப்பார் செவ்வாய். அதனால் அந்த அக்ரஸிவாக உள்ளவரோட புதன் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர். வேகமாக பேசுவதற்கும் சாமர்த்தியமாக பேசுகிற வித்தியாசம் இருக்குது. ரெண்டு சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு தலைவலி பிரச்சனை தான் வரும். அதனால் செவ்வாய் புதன் சேரக்கூடாது. 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது என்னங்க, லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டார், போச்சு அவ்வளோதானா, என்ன பொழப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. புதன் வந்து சுக்கரனை போல தான். புதன் எங்கே உட்காந்து நன்மை செய்வார். புதனும் சுக்கரனும் இந்த பூமி உள்வட்ட கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு அப்புறம் புதன் சுக்கரன் சுத்தம். இந்த 2 உள்வட்ட கிரகங்களும் எங்கே போய் உட்காந்து நல்லது பண்ணுங்க. ஏன்னா பூமியில் உள்வட்ட கிரகத்தில் இருக்குல்ல, அதனால் அது பொதுவான கான்செப்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது என்ன கொடுப்பார்? நல்ல காசு கொடுப்பாருங்க. 2ஆம் இடத்தை பார்ப்பாரா? தனப்பிராப்தம். சடனாக கமிஷன் பெருசாக வரும் உங்களுக்கு. சாமர்த்தியமாக பேசுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ரியல் எஸ்டேட் தரகர் வேலை பண்ணாலும், ரியல் எஸ்டேட் ஒர்க்கிங் பண்ணாலும், ஏஜென்சி எடுத்து பண்ணாலும், இல்லை நீங்கள் வந்து கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல்ஸில் இருந்தாலும், ஏன்னா கம்பெனி ஒரு வேலையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஜீவனம் கொடுக்கறது 7ஆம் பாவம். அந்த கம்பெனிக்கு ஜீவனம் கொடுக்கறது 7ஆம் பாவமாக இருந்தாலும் அந்த கம்பெனிங்கிறது 10ஆம் பாவம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் 10ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவம் அங்கே புதன் இருப்பது. நீங்கள் ப்ராடக்ட் சேல்ஸு, அட்வர்டைஸிங்கு, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க, நல்லா ஒரு சாமர்த்தியமாக பண்ணுவீங்க, அதை கிளைண்ட்டுக்கு புரிய வைப்பீங்க, கஸ்டமர் புரிய நல்லா பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. என்னென்ன 8ல் இருக்க புதன் என்ன சிரமப்படுத்தும்னா அலைச்சலை கொடுக்கும். 2வது 8ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா நீங்கள் சொந்த இடத்துல கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முடியாது. அசலூர், வெளியூர், அதாவது உங்கள் பிறந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே வந்து வேலை செஞ்சு பிழைச்சிங்கன்னா நிச்சயமாக 8ல் இருக்க புதன் சிறந்த யோகம், நன்மை செய்வார், வளர்ச்சி கொடுப்பார். 2வது என்னங்களா, மறைவு ஸ்தானம். எவனாவது எந்த ஒரு பொருளை மறைச்சி வச்சான்னு வச்சிங்களேன்,
அந்த பொருளை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். இவன் என்ன மறைக்கிறான், என்ன செய்ய போகிறாரு, எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிடுவீங்க. அடுத்தவங்க அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கில்லாடி. ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் இருக்கார்ல, மறைவு சார்ந்த புதன் இருக்கிறது மிக சிறப்பு. மறைந்த புதனாலும் நிறைந்த தனலாபம் உண்டு. அதனால் மறைந்த புதன் சிறந்த சாமர்த்தியசாலி. ஏன்னா இருட்டிலையும் எப்படி இருக்குன்னு, இப்போ வெளிச்சத்தில் போகிறவனுக்கு கவனம் கம்மியாக இருக்கும், அதே மறைவு ஸ்தானம் இருட்டில் போகிறவனுக்கு கவனம் ஜாஸ்தியாக இருக்கும். புதன் புத்தி கூர்மை இல்லை, அதனால் கவனத்துக்கூடியவன் கடவுள், கான்சியஸ்க்கான கடவுள், சித்தி புத்திக்கான கடவுள், அறிவுக்கான கடவுள். 8ஆம் இடத்துல இருக்க புதன் எந்த ஒரு விஷயத்தையும் துப்பறிகிறதில், இன்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, இது வந்து சொல்கிறதில்ல. புதன் சிறப்பாக இருப்பார், சாமர்த்தியம் பார்ப்பார். ஆனால் வீடு கொடுத்தவன் வலி இழந்தால் நன்மை அதிகமாக இருக்கும். என்னடா ஒரு 8ஆம் இடம் வீடு கொடுத்து வழி இருந்தான்னா அது என்ன அர்த்தம்னா 8ஆம் இடம் கெடுக்கக்கூடியவன சனி இல்லை. சனி அப்போ வந்து ஜாதகத்தில் எங்கேயாவது வலி எழுந்துன்னா குரு பார்த்து வலி எழுந்த சனியை குரு பார்த்தாருன்னா அப்போ கெடுபலன் கம்மியாக இருக்கும், யோக பலன் அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க, அதை தான் சொன்னேன். அடுத்த 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது யோகவானுங்க, அவன் பாக்கியசாலி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கான் பார்த்து 9ஆம் இடம் இல்லை, பாக்கியசாலிங்க. சின்ன முயற்சி தான் பண்ணுவான், ஹிட் ஆகிடும். சின்னதாக படிப்பான், ஹிட் ஆகிடும். டக்குன்னு கடைசாத்தில் படிப்பான், ஓகே ஆகிடும். அவன் படித்த ஆன்சராக வரும், எல்லாமே ஓகே ஆகிடும். ஏன்னா புதன் அறிவுக்கான கடவுள், அதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சாமர்த்திய கடவுள், சமயோக புத்திக்கான கடவுள். ஸோ 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை முன்னேற்றம், தந்தையோட வாழ்க்கை உயர்வு நல்லாயிருக்கும். தானும் அந்த பையன் வந்து பையனோ பொண்ணோ தன்னோட வாழ்க்கையில் தானும் வளர்ந்து மேலோங்கி வருவாங்க அந்த ஜாதகர் வந்து. ஸோ அதனால் அப்படிப்பட்ட புதன் மிக சிறப்பான 9ஆம் இடத்துல இருக்குது. தனலாபஸ்தானம், தான தர்மங்கள் செய்வார், சில சமயத்தில் பிறருக்கு உதவி செய்வார், நன்மை புரிவார், மற்றவங்க நல்லா எளிமையாக பழகுவார், மற்றவங்க இனிமையாக இருப்பார், அன்பாக புரியும், மற்றவங்களுக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் சொத்து சுகம் வீடு வாகனம் சம்பாதி. என்னடா 9ஆம் சொத்து வீடாகன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அதிர்ஷ்ட கிரகங்களில் 9ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 5ஆம் பாவம், அப்படின்னா பாக்கியஸ்தானம். புண்ணியம் இருந்தால் தான் பாக்கியம் இருக்கும். அப்போ பாக்கியம்னா அனுபவிக்க போகிறேன்னு அர்த்தம். பையன் அதெல்லாம் பெருமான் ஜாதகத்தில் தனக்காரன் 9ஆம் பாவம் சுபகிரகம் இருப்பது திரிகோணஸ்தானத்தில் 1-5-9 சுபகிரகத்தில் மிக மிக சிறப்பான யோகம். உன்னத பலவன் ஜாதகர் உயர்வை அடைவார், மிக உன்னத நிலை உயர்வான அடைவார். அந்த வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தால் மிக மிக சிறப்பான யோகம். 9ஆம் அதிபதியாக இருக்கிறதால் வீடு வலுவாக இருந்து குரு பார்த்தால் மிக சிறப்பான யோகம். அப்படி எங்கே இருந்தாலும் வீடு கொடுத்தவனை குரு பார்த்தால் மிக மிக உன்னதமான யோகம், நன்மையை செய்யும். ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து உயர்ந்த படிப்பு, உயர்ந்த கல்வி, பிஹெச்டி வரைக்கும் ரிசர்ச் பண்ணி அவங்க படிக்கலாம். அவங்க விரும்பினா அதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு பொறுத்து இருக்குது. ஒருவேளை புதனோட செவ்வாயோ ராகு சம்மந்தப்படும் போது பாதியில் கட்டாகும், இல்லை புதன் ராகு சம்மந்தப்பட்டு செவ்வாய் சம்மந்தப்படும் படிப்பு கட்டாகும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். புதன் தனித்த புதன் இல்லை சுபகிரக சம்பந்தத்தில் இருக்கிற புதன் மிக சிறப்பான யோகம். சனி பார்வைப்படும் போது புதன் படிப்பு மந்தம் ஏற்படும், ஆனால் ஸ்லோவாக தடுமாறி சிரமப்பட்டு படித்து மேலே வந்துடுவாங்க. 10ஆம் இடத்துல புதன், இப்போ பார்த்துங்கப்பா, புதன லக்னக்காரம் 10ஆம் இடத்துல புதன் நீசமாயிட்டார், போச்சு புதன் நீசம், என்னடா பண்ணுறது, பலம் இழந்துட்டாரு, நீசம் மேலே பலம் இழந்துட்டாரு அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க, பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா புதன் நீசமானாலும் சாமர்த்தியசாலி. ஒரு மனிதன் தான் வாழணும்னு நினைக்கிறான்ல, அப்போ இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, எதையாவது வச்சு வாழணும், ஆனால் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து அந்த எண்ணத்தை கொடுக்குறவர் யார்? புதன். அந்த எண்ணம் எங்கேருந்து வந்து வருது? அறிவிலிருந்து வருது. அறிவு யாரோட ஸ்தானம்? புதனோட ஸ்தானம். இப்போ புத்தி கூர்மை, சித்தி புத்தி எல்லாமே இருக்கும். மீனத்தில் குரு வீட்டில் இருக்க புதன் நீசமானாலும் என்னன்னா உங்களுக்கு பிரச்சனைனா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் டபுளாக யோசிப்பீங்க, ஆனால் உங்களால் முடிவெடுக்க முடியாத கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தவங்களோட தேவைப்படும். நமக்கு இருக்கிற இந்த கன்ஃபியூஷனை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க. அதனால் உங்களுக்கு நீச புதன் சில சமயங்களில் வாழ்க்கையில் அனுபவத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் குழப்பத்தில் இருப்பீங்க. அனுபவம் ஏற்பட்ட பிறகு நீங்களே சாமர்த்தியசாலியை முன்னேறி வெற்றி கொள்வீங்க. உத்தியோகத்தில் சிறப்பாகவும் இருப்பீங்க, மேலோங்கி இருப்பீங்க. என்ன ஒன்று, புதன் நீசமாயிட்டா ரொம்ப பேச மாட்டீங்க. ரொம்ப பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். தயவுசெய்து கொஞ்சம் ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா புதன் பேச்சுக்கான கடவுள், கம்யூனிகேஷன் கடவுள். அதனால் சொல்ல வந்தேன். மற்றபடி குரு வீட்டில் இருக்க புதன் சிறப்பு. ஆனால் நீசமான புதனை குரு பார்த்தாருன்னா முடிஞ்சு வச்சுங்க, புதன் யோகாவானுங்க. நீசமான புதனோட சுக்கரனை உச்சமாக கண்டாருன்னா யோகாவானுங்க, மிக சிறப்பான யோகாங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அங்கே செவ்வாய் சேர்ந்தாலும் நன்மை தாங்க ஓரளவுக்கு. ஏன்னா அப்படின்னா லக்னத்துக்கு 10 செவ்வாய்க்கு திக்பலங்க, நன்மை செஞ்சிருவார். அந்த புதனை காப்பாற்றி விட்டுருவார். சூரியன் இருந்தால் மிக சிறப்பான யோகாங்க. முதல்ல 3ஆம் அதிபதிங்கிறது நல்ல சிறப்பான யோகம். ஸோ அதனால் புதன் அங்கே மீனத்தில் இருக்கும்போது, யாரோட கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது, யாரோட ஜாயிண்டில் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது, கூட சேர்ந்து அமரும்போது மிக சிறப்பான யோகம். கேதுவோட சம்மந்தம் போது ரொம்ப ஆழ்மையாக சிந்திப்பீங்கப்பா.
ரொம்ப அறிவில் எதை சிந்திச்சாலும் ரொம்ப ஆழமாக போட்டு சிந்திச்சு நீங்களே குழப்பி உங்களுக்கும் மனசை போட்டு குழப்பி ஏற்றுப்பீங்க. அதனால் கேதுவோட புதன் சேர்றது சேர்ந்துருந்தனா கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாதகத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல சேர்ந்தாலும் சரி, கேது ஆழமான சிந்தனை உடையவர், புதனும் அதில் வந்து அறிவுக்கான கடவுள். ரொம்ப ஆழமாக சிந்திச்சு நீங்கள் காரியத்தை வெட்டுக்கொள்ளாமல் போயிடுவீங்க. ரொம்ப சிந்திக்காதீங்க, ஓரளவு சிந்திங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருங்க, லைஃப்பில் வெற்றி வாகை சூடும். ஓகேங்களா? அடுத்தது லக்னத்து 14 புதன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 3, 6, 10, 11 உபயஜயஸ்தானம். புதன் மிக சிறப்பு. லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. இவங்களை வேலைக்கு எடுத்தாலும் அந்த எந்த ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் எல்லாத்தையும் பொருள் வெட்டி கொண்டுவார். அது ஈஸியாக விற்று கொடுத்துருவார். பணமும் சம்பாதிப்பார், வீடு கட்டுவார், நிலம் வாங்க, சுற்று சம்பாதிப்பார். லாப நோக்கு நிறையா இருக்கும் இவருக்கு. இவர்கிட்ட நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டிங்கன்னா ஐடியா கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் கவலைப்பட அவசியமே இல்லை. நீங்கள் வெற்றி கொள்ளலாம், எந்த ஒரு சமயத்தை வெற்றி கொள்ளலாம். அதனால் தைரியமாக இருங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுவீங்க. அடுத்தது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. மிக மிக சிறப்பான யோகம். என்னடா புதன் மறந்துட்டாரு, 12 இருந்தால் சிறப்பான யோகம்னு சொல்கிறாரு, இது எப்படா யோகம் அப்படின்னா, அயன சயன போகஸ்தானம். அப்போ சாப்பிட்டு தூங்குவோன்னா அப்படிலாம் கிடையாது. புதன் வந்து என்னென்னா, இந்த 6, 8, 12 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மறைவு ஸ்தானங்க. அந்த மறைவு ஸ்தானத்தில் நீங்கள் எப்போயாவது வந்து சொந்த இடத்த விட்டு வெளியூரில் போயிட்டு பயணம் பண்ணுங்கள். இல்லை வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு வசதி இருந்தால் வாழ்க்கை நடத்துங்க. இல்லை போய் அங்கே இருந்து வேலை செஞ்சுட்டு சொந்த இடத்துக்கு வந்துட்டுனா வந்து போங்க. ஆக்சுவலாக என்னென்னா, பயணத்துக்கான கடவுளுங்க. உங்கள் பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுவீங்க அடிக்கடி, அதனால் லாபம் சம்பாதிக்கலாம், பொருள் சம்பாதிக்கலாம், விரும்பி சாப்பிடுவீங்க. சில சமயம் தூக்கத்தை ரொம்ப விரும்புவீங்க. சில சமயம் அதை தூங்கினா தான் கரெக்டாக தூங்கணும்ப்பா, வேலை செய்ய நேரத்தில் வேலை கரெக்டாக செய்யணும்ப்பா. அதுமாரி இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது இருப்பீங்க. சில டைமே நீங்கள் என்ன பண்ணீங்களா, உங்களாரையுமே வாய் கொடுத்து வாய் மாட்டிப்பீங்க. ஏன்னா பண்ணல புதன் இருக்கிறதால வாலண்டராக போய் யாருக்கும் வாய் கொடுக்காதீங்க, ரொம்ப சிக்கலாகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி 12 இருக்கிற புதன் வந்து வீடு, சொத்து, சுகத்தை கொடுப்பாரு. அப்பா வழியில் சொத்து இது கொடுப்பாரு. அப்பாவோடைய அம்மா வழியிலையும் சொத்து வர வச்சு கொடுப்பாரு. நல்லா பிராப்தம் இருக்குது. ஏன்னா 4, 8, 12 4ஆம் இட சொத்து ஸ்தானம், அதுக்கு திரிகோண ஸ்தானம் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதால புதன் சிறப்பான யோகத்தை கொடுப்பார். 12 மறைஞ்சாலும். அதனால் ஜாதகத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம், புதன் சுக்கிரன் பொதுவாக ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் தீய கிரகங்களாகிய சுக்கிரனுக்கு வேறு தீய கிரகம். ஆனால் புதனை பற்றி இங்கே பார்க்குறதால புதனுக்கு ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயோட சம்மந்தப்படும் போது சிரமங்கள் இருக்கும். குருவோட சம்மந்தப்படும் போது சில மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? மற்றபடி கேதுவோட சம்மந்தப்படும் போது மன சஞ்சலம், மன உளைச்சல் இருக்கும். இதெல்லாம் தாண்டி புதன் ராகுவோட சம்மந்தப்பட்டால் நல்ல யோகம் தாங்க, பயப்பட அவசியம் இல்லை. சனி பார்த்தால் நல்லது தாங்க, சனி சேர்ந்தால் நல்லது தாங்க. இப்போ ஜாதகத்தில் புதனுக்கு பாவர்கள் சம்மந்தப்படும் போது நான் சொன்ன செவ்வாய், கேது, குரு இவங்களோட கனெக்டிவிட்டி இல்லாமல் புதன் இருந்தாங்கன்னா மிக சிறப்பு தாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.